ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பசியை நல்லா தூண்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுடலாம். உளுந்து நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை இதோடு சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து விட்டுருக்கேன். பிரண்டை க்ளீன் பண்ணும்போது கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கை அரிக்காமல் இருக்கும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு பிரண்டையை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து விட்டுக்கலாம். புளி கொஞ்சம் நிறையவே சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நாக்கும் உங்களுக்கு அரிக்காமல் இருக்கும். இப்போ காரத்துக்கு நான் 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகாய் சேர்த்ததுனால மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து விட்டுட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கினிங்கன்னா போதும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து விட்டுடலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அது வரை இது இருக்கட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.